2 சீஃப் மினிஸ்டர் அந்த ரோட்ல போறாரு. ஓகே. அப்பேற்பட்ட ரோடே அவ்வளோ அகலமா ரொம்ப அசிங்கமா இருக்குது. கேட்டான்னா, ட்ரைனேஜ் பிளாக் ஆயிருக்குது, பம்பிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு கதை சொல்லிட்டே இருக்கிறாங்க. நம்ம எவ்வளோதான் எதிர்ப்பு சொன்னாலும், எந்த ஒரு ஆக்ஷன் 2 கவர்ன்மெண்ட்டும் 2 திராவிட கவர்ன்மெண்ட்டும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இந்த ரோடு வந்து மேல ஏறிட்டே போகுது. இந்த வீடுங்கள்லாம் கீழ போயிட்டுருக்குது. ஆகையால இந்த தண்ணி நேரா வீட்டுங்கள தான் வருது. ஓகே. திஸ் இஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம் இன் சென்னை சிட்டி. அப்போ வந்து இந்த 4000 கோடி எங்க போச்சு? போன வருஷமே எல்லாரும் லாஸ்ட் இயர் எல்லாருமே இட் வாஸ் அஃபெக்டிங். எஸ்பெஷலி இந்த நார்த் மெட்ராஸ், அதுக்கப்புறம் இந்த நியூ லே அவுட்ஸு தண்ணி அவ்ளோ 2 ஃபீட், 3 ஃபீட்க்கு நிக்குது. இந்த லேக் ஏரியாஸ் எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு, அத லே அவுட் போட்டுட்டு, அந்த தண்ணி எங்க போய் நிக்கணுமோ, அந்த தண்ணி ஏரியால வீடுங்கள கட்டிட்டு, அது ஒரு பெரிய தப்பு. எப்போ போய் அவங்கள பார்க்கணும்னு சொன்னேன்னா, அவங்க எல்லாருமே தே ஆர் பிஸி இன் அ மீட்டிங் ஆர் வித் த சிஎம் ஆர் இன் அ கேம்ப். அப்போ வந்து மக்கள் எப்படி அவங்க பிரச்சனைய போய் சொல்லுவாங்கன்னா, சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் அங்க இருக்க இன்ஜினியர்ஸ் எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்னு சொன்னா எல்லாருமே கரெக்ட். ஆழ்வார்பேட் சிஎம் இருக்கிறாரு. அந்த ஏரியாவே அப்படி அந்த அவல நிலையில இருந்தா, மற்ற ஏரியாஸ் எல்லாம் எவ்வளோ மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி கூட பார்க்க வேண்டாம். அந்த அளவுக்கு இருக்கு. எப்படி ஒரு ஸ்ரீலங்காலையும் ஒரு நேபாள் இந்த ஏரியாஸ் எல்லாம் மக்கள் வந்து ரிபெல் பண்றாங்க. நாட் தட் ஐ எம் இன்ஸ்டிகேட்டிங் ரிபெல் பண்ணணும்ட்டு, பட் மக்கள் எல்லாருமே தட்டி கேட்கணும். கோயம்புத்தூர் இஸ் அ ஸ்மார்ட் சிட்டி, மெட்ராஸ் இஸ் அ ஸ்மார்ட் சிட்டி. இதெல்லாம் யார் ப்ரோக்ராம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரோக்ராம். ஸ்மார்ட் சிட்டி வந்துச்சா? இது மோடி 11 இயர்ஸ் ஆச்சு வந்து, இன்னுமே அந்த அவல நிலையில் தான் மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸ். மழை தமிழகத்துல வந்து மழை ஆரம்பிச்சிருச்சு. சென்னையில வெளுத்து வாங்கிட்டு இருக்கு மழை அப்படின்னு தான் சொல்லணும். அங்கங்க மழை நீர் வந்து தேங்கி நிக்கிறத பார்க்க முடியுது. இத பத்தி எதிர்க்கட்சிகள் வந்து நிறைய விமர்சனங்கள் வச்சுட்டு வராங்க. உங்களுடைய கருத்து என்ன? என்னோட கருத்து மட்டும் இல்லை, நானும் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தான். ஏனென்றால் இப்போ வந்து போன வருஷம், அதுக்கு முன்னாள் வருஷம், தட் இஸ் ரைட் ஃப்ரம் 21, 20 போத் அதிமுக பீரியடும் இருக்கட்டும் சரி, டிஎம்கே பீரியடும் இருக்கட்டும் சரி, நாங்கள் வந்து இருக்கிற ஏரியா வந்து ஒரு பாஷ் ஏரியா. உங்களுக்கே தெரியும், மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர் 2 சீஃப் மினிஸ்டர் அந்த ரோட்ல போறாரு. ஓகே. அப்பேற்பட்ட ரோடே அவ்வளோ அகலமா ரொம்ப அசிங்கமா இருக்குது. கேட்டானா, ட்ரைனேஜ் பிளாக் ஆயிருக்குது, பம்பிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு கதை சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா வருஷம் மாசம் அந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து கரெக்டா வாங்கிடுறானுங்க. அதுக்கப்புறம் அந்த சுவேஜ் ட்ரைனேஜ் இதுக்கும் மாசம் பணம் எங்களுக்கு போடுறாங்க. பிளஸ் மெட்ரோ வாட்டர். எங்களுக்கு மெட்ரோ வாட்டரே வருது இல்லை பல வருஷங்களாக. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆல்மோஸ்ட் 20 வருஷமாக எனக்கு மெட்ரோ வாட்டர் வருது இல்லை. பட் ஆனாலும் எங்ககிட்ட வந்து அந்த பணத்தை பில் போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளவுதான் எதிர்ப்பு சொன்னாலும் எந்த ஒரு ஆக்ஷன் 2 கவர்ன்மெண்ட்டும் 2 திராவிட கவர்ன்மெண்ட்டும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இப்ப இந்த கவர்ன்மெண்ட் 2021 வந்ததுல இந்த டிஎம்கே கவர்ன்மெண்ட் என்ன சொன்னாங்க, நாங்க வந்து 4000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. 2021 டிசம்பர்ல அப்படியே எங்க வீட்டுக்குள்ளாரெல்லாம் வீடுங்களுக்குள்ளாரியே தண்ணி வந்துடும். தட் இஸ் என்ன ப்ராப்ளம்? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்னா, இந்த கவர்மெண்ட் வந்த உடனே அந்த சீஃப் செக்ரட்டரி ஒரு இறை அன்புன்னு ஒருத்தர் இருந்தார். அந்த இறை அன்பு என்ன சொன்னாருன்னா, நாங்க இன்னும் வந்து ரோடு மேல ரோடு போட மாட்டோம். இந்த இருக்கிற ரோட ஃபர்ஸ்ட் ஸ்கிராப் பண்ணிட்டு அது மேலேயே தான் போடுவோம். இது என்ன ஆகுது, பழைய காலத்து வீடுங்கள்லாம் இந்த ரோடு வந்து மேல ஏறிட்டே போகுது. இந்த வீடுங்கள்லாம் கீழ போயிட்டு இருக்குது. ஆகையால இந்த தண்ணி நேரா வீட்டுங்கள தான் வருது. ஓகே. திஸ் இஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம் இன் சென்னை சிட்டி. அந்த ஸ்டாலின் வந்து இது கார்ப்பரேஷன் மேயரா இருந்தாரு. நாங்க வந்து சிங்கார சென்னை பண்ணுவோம் சொன்னாரு. யாருமே சிங்கார சென்னையும் பண்ணல, எந்த சென்னையும் பண்ணல. சென்னை வந்து அவ்வளவு சிட்டியா போகுது. என்னன்னா, இவங்க எல்லாம் கொள்ள அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த வருது மேயர்ஸ் யாரா இருக்கட்டும், வெதர் இட் ஸ்டாலின், அதுக்கப்புறம் சைதை துரைசாமி, அப்ப இந்த மா சுப்பிரமணியம், இப்போ இந்த ஒண்ணு வந்திருக்குது ஒரு சின்ன எலிவாண்டு. அதுக்கு மேல அதுக்கு சப்ஜெக்டே என்ன, அதுக்கு வந்து மேயர் வந்து அந்த சேகர் தான் எப்ப பார்த்தா பதில் கொடுக்கறது, அந்த பொண்ணை பக்கத்துல வச்சுக்கிட்டு. அப்போ வந்து இந்த 4000 கோடி எங்க போயிருக்கு? போன வருஷமே எல்லாரும் லாஸ்ட் இயர் எல்லாருமே இட் வாஸ் அஃபெக்டிங். எஸ்பெஷலி இந்த நார்த் மெட்ராஸ், அதுக்கப்புறம்
இந்த நியூ லே அவுட்ஸு, அதுக்கப்புறம் இந்த சிஎம்மோட கான்ஸ்டிடியூவன்சி அந்த எல்லாமே அங்க எல்லாமே தண்ணி அவ்வளோ 2 feet 3 feetக்கு நிக்குது. ஃபர்ஸ்ட் இந்த தப்பு எங்க நடக்குதுன்னா, இந்த ஏரியாஸ் இந்த லேக் ஏரியாஸ் எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு அதை லே அவுட் போட்டுட்டு அந்த தண்ணி எங்க போய் நிக்கணுமோ அந்த தண்ணி ஏரியால வீடுங்களை கட்டிட்டு அது ஒரு பெரிய தப்பு. ஹைகோர்ட் சொல்லிட்டே இருக்கிறாங்க, பட் நோ ஆக்ஷன் இஸ் ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறது இல்லை. இந்த அரசியல்வாதிகள் தான் இந்த தவறை செய்யறாங்க. பிளஸ் ஈவன் த பியூரோக்ராட்ஸ், இந்த இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த இன்ஜினியர்ஸ் எல்லாருமே கரப்ஷன் தான். இப்ப நான் எங்க வீட்டை பத்தி பேசுறேன், நான் எவ்வளவு போட்டோஸ் போட்டிருக்கிறேன், நான் லெட்டர்ஸ் எழுதியிருக்கிறேன். அந்த கார்பரேஷன் கமிஷனர் ரைட் ஃப்ரம் அந்த சிங் ஒருத்தர் இருந்தார், அந்த சிங்குக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்தாரு, அவரும் ஒரு ஆக்ஷன் எடுக்கல. அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு ஆள், அது பேர் கூட வாயில வராது, அந்த ஐஏஎஸ் எல்லாம் வாய் அளவுக்கு தான் பேசுவாங்க தவிர்த்துட்டு எப்போ போய் அவங்கள பார்க்கணும்னு சொன்னேன்னா அவங்க எல்லாருமே பிஸி இன் அ மீட்டிங் ஆர் வித் த சிஎம் ஆர் இன் அ கேம்ப். அப்போ வந்து மக்கள் எப்படி அவங்க பிரச்சனையை போய் சொல்லுவாங்கன்னா சொல்ல முடியாது. இந்த பிளானிங் இஸ் வெரி பேட். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரைனேஜ் இந்த இது கட்டியிருக்காங்களே டிச்சஸ் எல்லாமே, ஃபர்ஸ்ட் அந்த இது அந்த அந்த ஃப்ளோ இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா ஏதோ இப்படி 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 ஒரு மரம் இருந்தா அந்த மரத்துக்கு ஒரு யூ டர்ன் மாதிரி எடுத்து எல்லாம் கட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் அங்கே இருக்க இன்ஜினியர்ஸ் எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் சொன்னா எல்லாருமே கரெக்ட். அப்போ வந்து ஒரு சிஎம் ஏரியா, இப்போ ஸ்டாலின் வீடு எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்குது. நீங்க ஸ்டாலின் வீடு பக்கத்து ரோடு பார்த்தீங்கன்னா செனட் ஆஃப் ரோடு, இதுக்கும் அந்த ரோட்ல வந்து துர்கா ஸ்டாலின் வாக்கிங் போவாங்க அந்த அம்மா 3 மணிக்கு. அந்த அம்மா வந்து சொல்ல முடியாது அவங்க வீட்டுக்காரர்கிட்டயோ இல்லாட்டி அந்த மினிஸ்டர்ஸ் கிட்டயோ ஏன் இப்படி ரோட்ஸ் இருக்குன்னா, பிகாஸ் அவங்களுக்குலாம் அதை பத்தி கவலையே கிடையாது. அவங்களுக்கு அந்த சிவிக் சென்ஸ் இல்லை. முதல் வந்து சிவிக் சென்ஸ் எல்லா மனிதன் சிட்டிசனுக்கும் ஒரு சிவிக் சென்ஸ் இருக்கணும். அது சிவிக் சென்ஸ் வந்து ஸ்கூல்ல இருந்து கற்றுக் கொடுக்கணும். நம்ம எல்லா குப்பையும் ரோட்ல தூக்கி போடுறோம். மக்களுக்கும் அந்த சென்ஸ் கிடையாது, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கும் அது இது. ஒரு சிஎம் வீட்டுக்கிட்டே அவ்வளோ அசிங்கமா இருக்கு. 2வது கிரீன்வேஸ் ரோடு, எல்லா மந்திரி அந்த ரோட்ல தான் இருக்கானுங்க. ஒரு எக்ஸப்ட் சிஎம், ஆல் த மினிஸ்டர்ஸ், ஜட்ஜஸ். அந்த ரோடை நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த சைட் பேமெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அசிங்கமா இருக்கும். அப்போ வந்து அந்த பதவியில இருக்கவங்களே அவங்க ரோட்ஸே பத்தி பேச மாட்டாங்க. நீங்க நெக்ஸ்ட் இன்னொன்று போய் பாருங்க, அந்த அறிவாலயத்துக்கு பக்கத்துல ஒரு ரோடு இருக்குது, அங்க அப்படியே இந்த குப்பையெல்லாம் டம்ப் ஆயிருக்கும். அப்போ வந்துட்டு அந்த கிளீனிங் சரியா இல்லாம அந்த பிளாக்கேஜஸ், தட் இஸ் இந்த ட்ரெயின் இந்த டிச்சஸ்ல இந்த வாட்டர் எல்லாம் கிளியர் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த நலாஸ்ன்ட்டு இருந்துச்சு, தட் இஸ் அந்த காலத்துல எல்லாம் இந்த நலா எல்லாம் கிளீன் பண்ணுவாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நலா எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. நலான்னா இந்த வாட்டர் வந்து இந்த சின்ன சின்ன இதுல போய் தனியா போய் மறுபடியும் ஒரு இடத்துல போய் கலெக்ட் ஆகணும். பட் எவ்ரி திங் இஸ் பிளாக். அப்போ வந்து எப்படி இந்த தண்ணி ப்ராப்பரா ட்ரெயின் அவுட் ஆகணும், ஆகவே ஆகாது. அப்போ வந்து இந்த ரோட்ஸ் ஏறிட்டே போகுது, வீடுங்கெல்லாம் கீழே போயிட்டு இருக்குது. இப்போ ஒரு விஐபி ஏரியா, தட் இஸ் ஆரேபுரம் இஸ் கன்சிடர்ட் அ விஐபி ஏரியா. ஆழ்வார்பேட் சிஎம் இருக்கிறாரு, அந்த ஏரியாவே அப்படி அந்த அவல நிலையில் இருந்தா மற்ற ஏரியாஸ் எல்லாம் எவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிட பார்க்க வேண்டாம், அந்த அளவுக்கு இருக்குது. இது வந்துச்சு இந்த மினிஸ்டர் இந்த கேஎன் நேரு. இப்போ என் மாதிரிலாம் நான்லாம் ஐம் அன் ஆக்டிவிஸ்ட், நான் நிஜமாவே கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துட்டு போய் கொடுப்பேன். இந்த லோக் ஆயுக்தாக்கு கொடுத்தோம், தட் இஸ் சேயிங் கம்ப்ளைண்ட்ஸ் ஆன் எப்படி கரப்ஷன் நடக்குது இந்த ஏரியாஸ்லாம். அந்த லோக் ஆயுக்தால உட்காந்துருக்க ஜட்ஜஸ்க்கெல்லாம் எல்லாம் வேஸ்ட். எல்லாருமே நம்மளதான் எவிடன்ஸ் கொண்டு வர சொல்றானுங்க, எவிடன்ஸோட காட்டினா அதை மூடி மறைச்சிருவாங்க. அப்போ மக்கள் எல்லாம் சலிச்சு போயிட்டாங்க. அதுதான் நான் சொல்றேன், ஒரு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, எப்படி ஒரு ஸ்ரீலங்காலையும் ஒரு நேபாள் இந்த ஏரியாஸ் எல்லாம் மக்கள் வந்து ரிபெல் பண்றாங்க. நாட் தட் ஐ எம் இன்ஸ்டிகேட்டிங் ரிபெல் பண்ணணும்ட்டு, பட் மக்கள் எல்லாருமே தட்டி கேட்கணும். நம்ம வந்து அந்த மழை காலத்துல மட்டும் நம்ம கேட்குறோம், அதுக்கப்புறம் சொல்றோம் ஓ நீங்க வந்து பணத்தை கொடுத்தா இந்த தடவை நாங்க வாங்க மாட்டோம், நாங்க எலெக்ஷன் அப்பான்னு சொல்லி கொந்தளிக்கிறாங்க மக்கள். லாஸ்ட் இயர் நிறைய மக்கள் கொந்தளிச்சாங்க இந்த நார்த் மெட்ராஸ் ஏரியால. பட் வந்துட்டு மக்கள் எந்த அளவுக்கு அது சீரியஸா எடுத்து அதை பத்தி தட்டி கேட்கறாங்கன்னா கிடையாது. அப்படியே கேட்டாலும் உடனே அவங்க மேல ஒரு கேஸ போடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
எனக்கே நிறைய எஃப்ஐஆர்ஸ் இருக்குது. இப்போ நாங்கெல்லாம் கேள்வி கேட்குறோம், இதுல ஊழல் நடக்குது, ஜுடிஷியரியில ஊழல் நடக்குது, கார்பரேஷன்ல ஊழல் நடக்குது, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ஊழல் நடக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஊழல் நடக்குது, ஆர்டிஓ ஆஃபீஸ்ல ஊழல் நடக்குது, கார்பரேஷன்ஸ்ல ஊழல் நடக்குது, டெத் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட்ல ஊழல் நடக்குது. இது அதுன்னு இல்லை, பட்டால ஊழல், எவ்ரிதிங். எல்லாத்துக்கும் ஒரு ரேட். இது வந்துட்டு அரசியல்வாதிகளுக்கு தெரியாதுன்னு கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், அவனும் ஒரு சைடு ஊழல், இந்த பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட் வித் இட்ஸ் ஆஃபீஸர்ஸ். அப்போ வந்து இதை தட்டி கேட்கணும். மக்கள் இந்த 2026 எலெக்ஷன்ல கொஞ்சம் சென்சிபிளா ஓட் போடணும். என்னன்னா இதெல்லாம் செய்ய முடியும், பட் தட் இஸ் ஒரு கிளவுட் பர்ஸ்ட் இருந்தானா அந்த மலைக்கு யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கிறத விட ஒரு மழை வரும், அது வந்துட்டு வி கான் டூ எனிதிங். பட் ஆன் அ ரெகுலர் பேசிஸ் இப்போ எங்க வீட்லயுமே மெட்ராஸ் வீட்டுல தண்ணி தேங்கி நிக்குது. தட் இஸ் த மெயின் ரீசன் நான் மெட்ராஸ் வராம இருக்கிறேன். என்னன்னா அங்க வந்து தண்ணி வீட்டுக்குள்ளாரியே வந்துடும். நீங்களே பார்த்துருக்கீங்க, எங்க வீட்டு நாங்க ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், அப்படி இருந்தும் தண்ணி வந்து நிக்குது. அப்போ வந்துட்டு இது ஆட்சியாளர்கள் இப்ப எவ்வளவு பேர் வந்து நம்மளோட கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லும் போது நம்மளுக்காக வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா கிடையாது. அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நம்ம எப்ப பார்த்தா கம்ப்ளைண்ட் கொடுக்கும், அந்த மாதிரி கத்தும், இப்படி அப்படிதான் நம்மளை பத்தி அவதூறா தான் பேசுவாங்க. அதனால நம்ம இந்த 2026 எலெக்ஷன்ல மக்கள் தான் சிந்திச்சு, ஐயோ கரெக்டா இந்த வேட்பாளர் மக்களுக்காக வேலை செய்யும். இப்போ ஒன்றும் இல்லை, கோயம்புத்தூர் இப்போ எங்க காலேஜ் இருக்கும் ஏரியா வந்து ஒரு வார்டு கவுன்சிலர் இருக்காரு. அவர் வந்து கம்யூனிஸ்ட். எனக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி அறவே பிடிக்காது, பட் நல்ல வேலை செஞ்சா நம்ம அவங்கள பாராட்டுறோம். அட்லீஸ்ட் அந்த கவுன்சிலர் வந்து நம்ம ரோட்ல பார்க்கலாம், அவர் வந்து ரோட்ல நிக்கிறாரு, ஒவ்வொரு ரோடு போடுறாரு, டிச்சு போடுறாரு, தண்ணி கனெக்ஷன் செய்யறாரு. ஓகே, மேபி அவங்க ஏதோ பண்ணலாம், பட் அட்லீஸ்ட் அந்த வேலை செய்யறாரு. ஆனால் அந்த மாதிரி மற்ற கவுன்சிலர்ஸ் இருக்காங்கன்னா கிடையவே கிடையாது. கவுன்சிலரையே ஃபர்ஸ்ட் மீட் பண்ண முடியாது. அவன் இந்த லேடி கவுன்சிலர்ஸ்க்கு எல்லாருமே இந்த புருஷன் தான் கவுன்சிலரா இருப்பான், அவன் தான் அந்த வேலையை பார்த்துருப்பான். அதனால எல்லாம் ஸ்மார்ட் சிட்டிஸ், கோயம்புத்தூர் இஸ் அ ஸ்மார்ட் சிட்டி, மெட்ராஸ் இஸ் அ ஸ்மார்ட் சிட்டி. இதெல்லாம் யார் ப்ரோக்ராம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரோக்ராம். ஸ்மார்ட் சிட்டி வந்துச்சா? இது மோடி 11 இயர்ஸ் ஆச்சு வந்து, இன்னுமே அந்த அவல நிலையில் தான் மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸ் இருக்கு. நாட் ஜஸ்ட் ஆர் ஸ்டேட், நீங்க இப்ப டெல்லி பாருங்க, நோய்டா ஏரியா பாருங்க, அந்த இது குருகிராமம் அந்த ஏரியா எல்லாம் பாருங்க, எல்லாமே ஃப்ளட்டட். இந்த ரெயின் டைம்ல வரும்போது இந்த பிளானிங் இஸ் ராங். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு முதல் அந்த இன்ஜினியர்ஸ் நீங்க யார் செலக்ட் பண்றீங்களோ அவன் காசு கொடுத்துதான் அந்த வேலைக்கு வந்திருப்பான். ஓகேங்களா? அப்ப அவனுக்கு என்ன அறிவு இருக்கும்? அறிவே இருக்காது. ஸோ திஸ் இஸ் அ வெரி பேட் திங். இந்த தடவை வந்துட்டு மக்கள் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் எதுல நம்ம போடுற ஓட், யாருக்காக ஓட்டு போட போறோம். அகைன் திஸ் இஸ் அ வெரி குரூஷியல் எலெக்ஷன் 2026. இதுல வந்து இதெல்லாம் நம்ம யோசிச்சு பேசணும். பிகாஸ் டிஜிட்டல் மீடியாலே எல்லாம் எடுத்து நம்ம போடலாம், இந்த போட்டோஸ், இந்த தண்ணி நிக்கிறது வைக்கிறது எல்லாமே. பட் நான் ரொம்ப பயம் எதுனா, இந்த சாலி கிராமம், இந்த நார்த் மெட்ராஸ், இந்த ரொம்ப இந்த புது லே அவுட்ஸ் அந்த ஏரியாஸ்ல எல்லாம் இதை விட வேர்ஸ்ட் ரோட்ஸ் எல்லாம். அப்போ வந்து எங்க மாதிரி ஏரியா ஒரு பாஷ் ஏரியாவே இந்த அவல நிலையில் இருந்தால் அப்ப அந்த ஏரியா எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே சிந்திச்சு பார்க்கலாம். சொல்லுமா மேம். ஆனா இது ஒரு பக்கம் இருக்கும்போது, Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.